ஆட்பதிவு திணைக்களத்தின் சில ஊழியர்கள் பொதுமக்களின் வரி பணத்தை மேலதிக நேர கொடுப்பனவு என்ற பெயரில் திட்டமிட்டு மோசடி செய்து வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்திற்கு வெளியே அடையாள அட்டைகளை பெறுவதற்காக நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு சேவை வழங்க வேண்டிய சில ஊழியர்கள் அதிகாலை 5:30 மணியளவில் சாதாரண வீட்டு உடையில் அலுவலகத்திற்கு வருகின்றனர். பாதுகாப்பு பிரிவினருக்கான பிரத்யேக வாயில் வழியாக உள்ளே நுழையும் இவர்கள் கைரேகை இயந்திரத்தில் தாங்கள் பணிக்கு வந்துவிட்டதாக பதிவு செய்கின்றனர். கையேடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் மீண்டும் அதே வாயில் வழியாக வெளியேறி தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றனர். சில ஊழியர்கள் தங்கள் கணவர்களுடன் காரில் வந்து இறங்கி கைரேகை அடையாளத்தை பதிவு செய்துவிட்டு உடனடியாக புறப்பட்டு செல்வதும் கண்டறியப்பட்டுள்ளது. பின்னர் காலை 10 மணியளவிலேயே இவர்கள் உத்தியோகபூர்வ உடையில் பணிக்கு திரும்புகின்றனர். வேலை செய்யாமலேயே மேலதிக நேர கொடுப்பனவை பெறும் நோக்கில் இந்த ஊழியர்கள் முன்னெடுக்கும் இச்செயல் வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேர CCTV கண்காணிப்பு உள்ள வளாகத்தில் இவ்வளவு பெரிய மோசடி நடப்பதாக தெரிய வந்துள்ளது.